சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பலமுனை போட்டியால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, ஆர்கே நகரில் பலமுனை போட்டி நிலவி வரும் நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வேட்பாளரை களமிறக்கியிருக்கு. இது குறித்து சொல்லுங்க. வணக்கம் அனிதா. ஆர்கே நகரை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளை சேர்ந்து கிட்டத்தட்ட 7 வேட்பாளர்கள் இந்த முறை இந்த இடைத்தேர்தலில் களம் காண இருக்காங்க. இதனால் பல்முனை போட்டியின் காரணமாக ரொம்பவே பரபரப்பான சூழலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடக்க போகுதுன்றது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்கான வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது மார்ச் 16ஆம் தேதி, அதாவது 2 நாட்களுக்கு முன்பிலிருந்து 23ஆம் தேதி வரையில் நடக்கிறது. முதல் நாளாக வேட்புமனுவை தேமுதிகவினுடைய வேட்பாளர் மதிவாணன் தாக்கல் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்னும் எந்த முக்கிய வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. இருந்த போதிலும் கூட அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 23ஆம் தேதி தாக்கல் செய்வார் என்று தெரிகிறது. அதே போல அதே நாள் 23ஆம் தேதி ஓபிஎஸ் அணியிலிருந்து ஓபிஎஸ் தலைமையில், அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையில் பிரச்சாரம் துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நாள் அவர் அணியிலிருந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய திரு மதுசூதனன் அவர்களுடைய வேட்புமனுவும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்கே நகரை பொறுத்தவரை முக்கிய கட்சிகளிலிருந்து போட்டியில் இறங்கி இருக்கின்ற 7 வேட்பாளர்களில் 2 வேட்பாளர்கள் இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள். அதாவது திமுகவினுடைய வேட்பாளரான மருது கணேஷும் அதே போல முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்னுடைய அணியிலிருந்து போட்டியிடக்கூடிய மதுசூதனன் அவர்கள், இவங்கள் இருவருமே இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கான பலம் அதிகமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் தொடர்ந்து நிலவுகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் நேற்று மக்கள் நல கூட்டணி ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதா வேண்டாமா என்ற பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்த பல நாட்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நேற்று சிபிஎம் தலைமையிலிருந்து லோகநாதன் போட்டியிடுவார் என்பதை திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று சிபிஐயிலிருந்து திரு முத்தரசன் அவர்களும் அதே போல விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவனும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த போட்டியில், அதாவது இந்த இடைத்தேர்தலில் அவர்கள் பங்கேற்கவில்லை என்றும் அதே போல யாருக்கும் தங்களுடைய ஆதரவை தரப்போவதில்லை என்பதையும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட முக்கிய கட்சிகள் திமுக, அதிமுக, அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய குழுவாக இருக்கட்டும், சிபிஎம் என முக்கிய கட்சிகள் என 7 முக்கியமான வேட்பாளர்களை கொண்ட ஒரு தேர்தல் களமாக இந்த முறை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்கிறது. கிருத்திகா, உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.